எல்லாருக்கும் நமஸ்காரம். பொதுவாக ஆன்றோர்கள், சான்றோர்கள், ஆச்சாரியார்கள் எல்லாரும் சொல்கிறது என்னன்னாக்க, நாம ஜபம் பண்ணு, நாம ஜபம் பண்ணு, விடாமல் நாம ஜபம் பண்ணு. இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. சரி, இந்த நாம ஜபம் நம்ம பண்ணுவோம். இது என்னத்தினால பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் சாகர காலத்துக்கு நமக்கு முக்தி கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை. இது ஒரு சின்ன கதை மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். என் குருநாதர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நாம ஜபம் பண்ணு, நாம ஜபம் பண்ணுன்னு. அதை மனசில் வாங்கிட்டு நான் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ நாம ஜபம் பண்ணுறேன். அதையும் மீறி இன்றைக்கி ஒரு கதை மூலியமாக எல்லாருக்கும் இதை சொல்லலான்னு பார்க்குறேன். சரி, கதைக்கு போவோமா? ராமராஜ்யத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. அப்போ நிறைய ஆச்சாரிய புருஷா, முனி புங்கவர்கள் எல்லாருமே வந்திருக்கா. வந்து எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா. அப்போ ஹனுமார் என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தர் காலையாக தொட்டு நமஸ்காரம் நமஸ்காரம் வணக்கம் அப்படி சொல்லிகிட்டே போகிறார். எல்லாருக்கும் சொல்லிகிட்டே வரும்போது நாரதர் கூப்பிட்டார். ஹனுமான் இங்கே வா அப்படின்றார். என்ன சொல்லுங்கோ அப்படின்றார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? இல்லை, நான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வரேன். எல்லோரும் வந்திருக்கா இல்லையா, வாழ்க்கெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல வேண்டாமா, நான் வணக்கம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி சரி, யாருக்கு வேணாலும் வணக்கம் சொல்லு. அதோ அங்கே உட்காந்துட்டுருக்கார் வேறு ஒருத்தர், அவருக்கு மாத்திரம் சொல்லாத. என்னடா அது, அவருக்கு சுட்டி காட்டின திக்கில் பார்க்குறார் ஹனுமான். யாரை சொல்கிறேன்? அங்கே குரு விஸ்வாமித்திரர்னா உட்காந்துட்டுருக்கார். ஆமாம், விஸ்வாமித்திரர் உட்காந்துட்டுருக்கார் இல்லையா, அவருக்கு மாத்திரம் நீ வணக்கம் சொல்ல வேண்டாம். என்னது இப்படி சொல்கிறேன்? நான் பூஜிக்கிற ராமருக்கே அவர் குருவாச்சே, அவருக்கு எப்படி நான் வணக்கம் சொல்லாமல் இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏதோ நல்லதுக்கு சொல்கிறேன்னு மனசில் வச்சுக்கோ. அவருக்கு வணக்கம் சொல்ல வேண்டாம், நீ போயிடு அப்படிங்கிறார். சரின்னு ஹனுமான் பார்க்குறார். ஏதோ நல்லதுக்கு என்னத்துக்குன்னு தெரியல நமக்கு. சரி, நம்ம எதுக்கு சொல்லி கெட்ட பேரை வாங்கிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வணக்கம் பண்ணாமல் விஸ்வாமித்திரரை கடந்து போயிடுறார். நாரதர் சும்மா இருக்கலாமா இல்லையா? இங்கே இருந்து கிடுகிடுன்னு விஸ்வாமித்திரர்கிட்ட போகிறார். போய், இங்கே பாருங்கோ, என்ன அநியாயம் நடக்கிறது பாருங்கோ. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போனான் அந்த ஹனுமான், உங்களுக்கு வணக்கமே சொல்லலையே. நீங்கள் ராமருக்கே குருவாச்சே, அவன் மனசில் வச்சு எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டு இருக்க ராமருக்கே நீங்கள் குரு, உங்களுக்கு வணக்கம் சொல்லாமல் போகிறது நன்னா இருக்கா? எப்படி பண்ணுறான் பாருங்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அத்தனை நாள் விஸ்வாமித்திரர் அதை கவனிக்கலை. சொன்ன உடனே அவருக்கு கோபம் வருது. நேராக ஏந்துட்டு ராமபிரான்கிட்ட போகிறார். ராமா, எனக்கு ஒரு அவமானம்னா நீ பொறுத்துப்பியாப்பா? அது எப்படி குருவை பொறுத்துக்க முடியும்? உங்களுக்கு ஒரு அவமானங்கும்போது நான் பொறுத்தின்னு இருப்பேன்னா? யார் உங்களை அவமானப்படுத்தினது? யாருங்கிறத அப்புறமா சொல்கிறேன். எனக்கு ஒருத்தர் அவமானப்படுத்திவிட்டா, நீ அவளை என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுவேன்னா, அவளை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிட மாட்டேன்னா? ஒரு தரியாக அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அதனால நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் இருக்கட்டும்ப்பா. நான் யாருன்னு சொன்னதுக்கப்புறம் நீ மனசு மாற மாட்டியே? இல்லை மாற மாட்டேன். அவருக்கு கடைசியில் எங்கள் ஐயால் வதம், அவ்வளோதான். பார்க்குறார். அதோ அங்கே நிற்கிறார் பார் ஹனுமான், அவர் தான் அப்படிங்கிறார். என்னது ஹனுமானா? அதுக்குள்ளே ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ராம 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 ராமன்னு ராம ஜபத்தை பண்ணின்னு இருக்கார். அந்த ஹனுமான் ஏன் சொல்கிறார்? அவரே தான். இப்போ மனசு மாறிட்டு தானுக்கோ? இல்லை, யாராக இருந்தாலும் தண்டனை உறுதி. நான் சொன்ன தண்டனை தான் அது. யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அந்த ஹனுமானுக்கு பாருங்க, நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படிங்கிறான். உடனே என்ன பண்ணுறார் ராமர்? வில்லு எடுக்கிறார், அம்பு எடுக்கிறார். அப்படியே மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு ஒரு அம்பை அவர்கிட்ட எய்கிறார். யார் மேலே? ஹனுமர் மேலே எய்கிறார். எய்த உடனே அந்த அம்பு கிட்ட போய் என்னாச்சு, தொப்புன்னு கீழே விட்டுருது. அடுத்தது என்ன பண்ணுறார்? இது போனால் போயிட்டு போகிறது. அடுத்தது பிரம்மாஸ்திரத்தை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை விடுறார். பிரம்மாஸ்திரம் வேகமாக போகிறது. போய் என்ன பண்ணுறது, ஹனுமான் கிட்ட போனோன்னே மனம் மழுங்கினாப்பில் அதுவும் கீழே வந்துடுச்சு. என்னது இப்படி ஆகிடுத்து எது அப்படிங்கிறார். அதுக்கு இதை விட இந்த பிரம்மாஸ்திரத்தை விட பிரம்மசீர்ஷாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை விடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ண அதை எடுக்கிறார். விஸ்வாமித்திரர் கையை பிடிக்கிறார். ராமா அப்படிங்கிறார். என்ன குருவே அப்படின்னார்.
நீ இந்த அவன் மேலே எய்ய வேண்டாம். ஏன்? உங்களை அவமானப்படுத்தினான் இல்லையா? ஆமாம். ஆனால் நீ எய்ய வேண்டாம். ஏன்னாக்க அவன் யாரை தெரியுமா ஜபிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான்? ராம ராம ராமன்னு உன் நாமத்தை ஜபிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கான்ப்பா. உன் நாமத்தை சொல்லின்னு இருக்கும்போது எது தான் என்ன பண்ணும்? ஒன்றும் எதுவாலும் பண்ண முடியாது. அது பிரம்மசீர்ஷ அவசரமாக இருந்தாலும் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த நீ ஐயறதை விட்டுடும் அப்படிங்கிறார். அப்படியா அப்படிங்கிறார். ஆமாம் அப்படிங்கிற. அப்போவும் ஹனுமான் உட்காந்துட்டு ராம ராம ராமன் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கார். இது இவ்வளோ பிரம்மசீர்ஷாஸ்திரங்கிறதே ஒருத்தர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்க போகிறது. எதனால்? ராமநாமத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கார். இது எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ நமக்கு தோணும் இல்லையா, அந்த கனகாரியமாக எதுக்கு இந்த நாரதர் போய் அங்கே கலகம் பண்ணினார், வேண்டான்னு சொன்னார், நம்ம வணக்கம் சொல்ல வேண்டான்னார், அப்புறம் விஸ்வாமித்திரத்தை போய் கலகம் பண்ணுறதுக்கு? அவரோட கலகம் எல்லாமே நன்மையிலே தான் முடிஞ்சிருக்கு. நாமத்தை அதாவது பகவான் நாமாவளியை சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு சிரேஷ்டம் உண்டாகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்க தான், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. பாருங்க, நம்ம பகவான் நாமத்தை சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது, எவ்வளோ ஒரு சிரேஷ்டம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் நான் யாருக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ விரும்பினா அரட்டி அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறத விட பகவான் நாமாவளியை ஓயாமல் சொல்லுங்கோ. நமக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும். நமஸ்காரம்.